நிச்சயமாக ஷர்மிளா. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு பெய்த ஒரு தொடர் சாரல் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. குறிப்பாக மெயின் அருவியை பொறுத்தவரை அபாய வளைவை தாண்டி தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டி வருவதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கு தற்காலிகமாக தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மாவட்டத்தை பொறுத்தவரை மழை அளவு குறைந்த நிலையில் தண்ணீர் வரத்தானது குறையும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் மீண்டும் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவியை பொறுத்தவரை கடந்த மாதங்களில் பெய்த தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட வெள்ள சேதங்களை சரி செய்யும் பணியின் காரணமாக பழைய குற்றால அருவிகளை பொறுத்தவரை ஏற்கனவே 2 மாதங்களாக தடையானது நீடிக்கப்பட்டுள்ளது. அதுடன் சேர்த்து தற்போது மெயின் அருவியிலும் குளிப்பதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. மீண்டும் தண்ணீர் வரத்து சீராகும் பட்சத்தில் குளிக்க அனுமதிக்க வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாவட்டத்தை பொறுத்தவரை குற்றாலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவதன் காரணமாகவும் கரையோரமாக காவல்துறையின் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஷர்மிளா.